அனுபவம் தான். இப்போ நீங்கள் நானும் பேசணும்ல, இப்போ அப்படி தான் நடிப்பு. முன்னாடி தான் நாங்கள் வந்து காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் வசனம் பேசி தான் எல்லா ஆடிஷனுக்கும் போவோம். இப்போ அந்த மாதிரி வசனத்தை பேசுகிறோம் வெளியே போன்றுவோம். அப்படின்னா குறை சொல்லாதீங்க, அவங்களோட தொழிலுங்க அது. ஒவ்வொரு பெண்களும் அவங்கவுங்க உடலை வந்து எப்படி நடிப்பை வச்சு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ஒழிஞ்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு யாருமே வருது கிடையாதுங்க. அதெல்லாம் தவறாக பேசக்கூடிய ஆட்கள் 2-3 பேர் இருக்காங்க. அவங்கள நம்பி பேசக்கூடிய அவங்களெல்லாம் சினிமாவுக்கு உள்ளே விட்டதே தப்புங்க. அப்படி பேசுறவங்களையெல்லாம் நம்ம வந்து நாக்க அறுக்கணுங்க. அதாவது அவங்களும் பொம்பளை பிள்ளையை பெற்றிருப்பாங்கல்ல, அவங்க வீட்லேயும் தவறுகள் நடக்காதா? என்னங்க இப்படின்னா பேசாங்க சார்? இப்போ யார் சார் ப்ரொடியூசரை மதிக்காங்க? ரஜினி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஏவிஎம்ல போய் உட்காந்துருப்பாரு, ப்ரொடியூசரை கை கட்டி நின்று சம்பளம் வாங்குது, அட்வான்ஸ் வாங்குறதுக்கு. இப்போ அப்படி கிடையாது, மாறி போச்சு. டிஎன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்னடா ஒரு வயசான ஆள் வந்து உட்காந்துருக்கான்னு பார்க்கீங்களா? வயசான ஆள் இல்லைங்க, வளர்ந்து வரும் நடிகர். டிஎன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அடிங்க, சேனலை வந்து 10 பேருக்கு பகிருங்க. எனது ஊர் வந்து சொந்த ஊர் வந்து எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டத்தில் பாவநாசத்துலாம் நான் பிறந்து வளர்ந்து பெரிய நடிகராகணும்னு ஆசைப்பட்டேன். மேரேஜ்லாம் ஆயிடுச்சு. என் பையன் ஒரு வேலைக்கு போயிட்டார். வேலைக்கு போயிட்டு முன்னாடி கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் கால சூழ்நிலைகள் என்னையை வந்து சினிமாவில் உள்ளே போக விடலை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, சுமைகள் ஜாஸ்தி. அந்த சுமைகள் இருக்கிறதுனால சினிமா எப்போனாலும் அங்கே தான் இருக்கும். நம்மளுடைய வளர்ச்சி எப்படி முக்கியம் தான் இல்லைங்களே. ஆனால் நம்மளோட சுமைகள் வந்து அதிகமாகும்போது அந்த சுமைகளை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சினிமாவில் வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப கஷ்டம். அதை நினச்ச காரியத்தை அடையணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். அப்படி இருந்தால் தான் நம்ம நினச்ச காரியத்தை அடைய முடியும். அந்த குறிக்கோள் இங்கே வரணும். வீட்டு சுமையும் வச்சுக்கிட்டு இதுக்கும் வந்தோம்னா ரொம்ப கஷ்டம். அதனால் உங்களுடைய சுமைகளை பூரா இறக்கி வச்சுட்டு என் பையன் வேலைக்கு போயிட்டான், அதுக்கப்புறம் கண்டிப்பாக சினிமாவுக்கு வரலாம். ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்க காரணம், என் பையன் பேச மாட்டான், என் ஒய்ஃபும் பேசாது. என்ன காரணம்? என்னுடைய வருமானத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியல. என்னோடய பையன் வேலைக்கு போனதுனால என் பையன் என்னுடைய வருமானத்தை வச்சு என் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் பையன் வேலைக்கு போகலைன்னா நான் இங்கே வர முடியாது. இப்போ வந்து என்னுடைய சூழ்நிலை பார்த்தா சூப்பராக இருக்குது. ஒன்றும் மோசம் ஒன்றும் கிடையாது. 60 வயசு ஆகுது எனக்கு. 60 வயசு வந்த பிறகு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நடித்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்யா ஷார்ட் ஃபிலிம். மொபைலை வச்சு எடுக்கக்கூடிய ஷார்ட் ஃபிலிமில் வந்து சுப்பிரமணிய பாரதி நானும் நடித்தோம். நம்ம சத்யசீலன் டைரக்ஷன் பண்ணார். அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்தேன், 1 லட்சம் ரூபா. அதே எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்தது. அதனால் சத்யா ஷார்ட் ஃபிலிமுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் சங்கத்தின் சார்பாக ஒரு பாஞ்சாலி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தாங்க. இன்டர்நேஷ்னலில் ஃபஸ்ட் ஃபிலிம். அது சுப்பிரமணிய பாரதி டைரக்ஷன் பண்ணார். நடிகர் சங்கத்தில் இயக்குனருக்கு அவருக்கு அருமையான பாராட்டுகள். புரோட்டா முருகேசன் அதில் நடிச்சிருக்காரு. நிறைய நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அதுலேயும் நான் ஒரு சின்ன சீன் நடிச்சிருக்கேன். அதனால் ரொம்ப சந்தோஷம். இது 2வது சக்ஸஸ். அடுத்த 3வது பார்த்தீங்கன்னா காமெடி கஜானா. அதில் வந்து நான் காமெடி ஷோ பண்ணியிருக்கேன். நம்ம ரோபா சங்கர் சார் எனக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்த வயசுக்கு அப்புறம் நீங்கள் வந்து போராடி ஒரு காமெடி ஷோக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி நடிகராக வரணும்னு சொல்லி என்னைய பாராட்டு பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். காமெடி கஜானா டீமுக்கு என்னுடைய நன்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொன்னி சீரியல் இல்லை நான் நடிச்சிருக்கேன். அது பெரிய இதெல்லாம் ஒரு 3 நாள் கண்டினியூ வந்தேன். அதனால் நம்ம சிவகாந்த் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஒரு முயற்சி தான் நம்ம காரணம். வயசு வந்து தடையே கிடையாது. வயசு வந்து நம்மளுக்கு என்னங்க, இப்போ நான் 18 வயசு பையன் மாதிரி தான் மனசு இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு போராடுறீங்களோ அவ்வளோக்கு ஜெயிக்கலாங்க. தப்பே கிடையாது. வயசு ஒன்றும் தடையே கிடையாது. அதனால் நீங்கள் நல்ல போராடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். நான் இப்போ வளர்ந்து வரும் நடிகர் தான், ஓகேவா? அதனால் வயசு தடை கிடையாது. நல்ல ஆரோக்கியமாக இருங்க, ஆரோக்கியத்துடன் போராடுங்க, உடல் நல்ல வலிமையாக வச்சுக்கோங்க, அதான் முக்கியம். ஒரு நேரம் சாப்பிட்டாலும் திருப்தியாக சாப்பிடுங்க. நீங்கள் 3 நேரம் தான் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை.
நானும் ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன், காலையில் தான் சாப்பிடுவேன். அதெல்லாம் பேசியாச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கஷ்டம் வந்து நம்மளுக்கு, நம்ம வளர்ந்து வந்துட்டோம்னா காசை கொண்டு யாருக்கு கொண்டு கொடுக்குறோம்? நம்ம தான் வைக்க போகிறோம். அதனால் போராட்டத்தை வந்து யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஜெயிக்கணும்னு மனசில் போராடுங்க. கண்டிப்பாக ஜெயிக்கலாம், நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு பெரிய இதே கிடையாது. மனம் ஒன்று போதும், நம்ம தைரியமாக இருக்கலாம். அதனால் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து தரக்குறைவான பேசுகிறாங்க, தரக்குறைவான நடிக்கிறாங்க. அதாவது நீ ஒரு தொழிலை தேடி போகிறீங்க, அந்த தொழில் எதுக்காண்டி பண்ணுவோம்? ஏகப்பட்ட பேர் தொழில் செய்தாங்க, டாக்டர் தொழில் பண்ணுதாங்க, நர்ஸு தொழில் பண்ணுது. அவங்களெல்லாம் யாருமே குறை சொல்லுது கிடையாது. இந்த சினிமாவுக்கு வந்தால் மட்டும்தான் அந்த லேடிஸை குறை சொல்லுது. அப்படின்னா குறை சொல்லாதீங்க, அவங்களோட தொழிலுங்க அது. அதாவது சில டேரக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த இதே கிடையாதுங்க. சினிமாவில் பொறுத்த அளவுக்கு யார் பேசினாலும் சரிங்க, சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறதே கிடையாதுங்க. யார் என்ன ஏன் உங்களுக்கு திறமை இருக்கா, நீங்கள் நடிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாப்புல உடனே அவங்க வாங்க நடிகன்னு சொல்லலாம், அந்த வார்த்தைக்கே இடம் இல்லைங்க சினிமாவில். ஒவ்வொரு பெண்களும் அவங்கவுங்க உடலை வந்து எப்படி நடிப்பை வச்சு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ஒழிஞ்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு யாருமே வருது கிடையாதுங்க. அந்த வார்த்தைக்கே இடம் கிடையாது. அதெல்லாம் தவறாக பேசக்கூடிய ஆட்கள் 2-3 பேர் இருக்காங்க. அவங்கள நம்பி பேசக்கூடிய அவங்களெல்லாம் சினிமாவுக்கு உள்ளே விட்டதே தப்புங்க. அப்படி பேசுறவங்களையெல்லாம் நம்ம வந்து நாக்க அறுக்கணுங்க. அதான் அவங்களும் பொம்பளை பிள்ளையை பெற்றிருப்பாங்கல்ல, அவங்க வீட்லேயும் தவறுகள் நடக்காத. என்னங்க இப்படின்னா பேசுகிறாங்க? சினிமாவுக்கு வரவங்க அப்படியே கிடையாதுங்க. தயவுசெய்து அந்த இதை நம்பிக்கிட்டு நீங்கள் பெண்கள் வந்து வாங்க, சினிமாவுக்கு எல்லாரும் வாங்க. உங்கள்கிட்ட திறமை இருந்தால் அருமையாக நடிங்க, சாவுத்திரி மாதிரி நடிங்க. பழைய காலத்து எத்தனை நடிகர்லாம் இருக்காங்க. ஐயோ பேசக்கே உனக்கு எப்படி இருக்குது? அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வார்த்தைக்கே இடமே இல்லைங்க. தயவுசெய்து அதை நம்பாதீங்க. திறமைகள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். அதாவதுங்க சினிமாவில் வந்துங்க என்னென்னா ரொம்ப ஆர்வம். நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது உண்மையில ஒரு உப்புமா கம்பெனியில் காசை கொடுத்து ஏமாந்துருக்கேன். அப்போ வந்து நான் ப்ரெஸ்ஸு தொழில் நடத்திக்கிட்டு இருந்தேன். சரி, ப்ரெஸ் தொழில் இருந்தாலும் சினிமாவில் ஆர்வம் இருந்ததுனால ஒரு கோயம்புத்தூரில் ஒரு லாட்ஜில் இப்படி சினிமா கம்பெனி இருக்குது வாங்க அப்படின்னாங்க. போனோடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேமரா லைட்டு கிட்டுனா வச்சுட்டு பார்த்தோன்னே ஐயோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஆனால் அசந்துருப்போம். வருஷம் நிற்காங்க, ஆட்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உடனே வாங்க சார் உட்காருங்க, உங்கள் பேர் என்ன பேர்? நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், என் பேர் வெடிக்கண்ணன். சினிமாவில் வந்து இப்போ வெடிக்கண்ணன் விட்டுருக்கேன், அதனுடைய விளக்கம் போகிற சொல்லுதேன். உட்காருங்க, அப்படி வரிசையில் உட்காருங்க அப்படின்னாங்க. லேடிஸ் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லேடிஸ் கூட்டம். ஆனால் என்கிட்ட பேசும்போது அந்த லேடிஸ் பேசிச்சு, சார் உங்களுடைய ஆக்டிங் பிரமாதமாக இருக்குது, செல்லில் நீங்கள் அப்படி அனுப்புங்க இப்படி அனுப்புங்க உங்களுடைய அப்படின்னா அட சாமி நம்மளை இப்படின்னா ஒரு ஆள் கவர்ந்து பேசுகிறாங்கன்னு நான் போயிட்டு அங்கே போய் உட்காந்து பார்த்தா ஒரு அப்ளிகேஷன் எடுத்தாங்க. அப்ளிகேஷன் சொன்னேன், சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். சார் என் பேர் வெடிக்கண்ணன். சரி, ஊர் அது இது எல்லாம் ஃபுல்லாக பண்ணாங்க. ஒரு 1000 ரூபீஸ் கொடுங்க சார் அப்படின்னாங்க. சரி 1000 ரூபீஸு, நான் வந்து சரி ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்கறதுனால 1000 ரூபீஸ் தானே போனால் போயிட்டு போகுதுன்ட்டு 1000 ரூபீஸை கட்டினோடனே சார் நீங்கள் இப்போ வந்து நம்ம இதில் சேர்ந்துட்டீங்க சார், உங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது சார், ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு ஒரு உறுப்பினர் கார்டு வரும் சார். என்னடா உறுப்பினர் கார்டு வருமா இப்படின்னா சொன்னாங்க. சார் உண்மை சார், ஒரு வாரம் கழிச்சு தான் வரும் சார் அப்படின்னா. இதெல்லாம் சொல்லி முடிஞ்சது. பின்னாடி பார்த்தாங்க, ஏங்க உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னு வரக்கூடிய ஆட்கள்னா கேட்டாங்க. ஏங்க அப்படி 1000 ரூபா கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன். என்கிட்ட காசு இருக்குது, நான் கொடுத்துட்டேன். பாவம் நீங்கள் என்ன காசு இருக்கோ இல்லையேன்னு தெரியல, உஷார் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த 1000 ரூபா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு தான் நான் வந்துட்டேன். அதனால் நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆட்கள் பார்த்தீங்கன்னா கூட்டமாக போதும், எல்லோரும் காசு கொடுத்து சேர்ந்துட்டாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்தாலும் என்னாச்சு, 10,000 ரூபாச்சா. இப்படி ஒரு பார்த்தீங்கன்னா 5000 பேர் நிற்பாங்க. அவன் அன்னைக்கு சேர்த்து பார்த்து ஒரு 50,000 சேர்த்து போயிட்டான். மறுநாள் அதே வந்து போய் பார்க்க அங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே வாட்ச்மேன்ட்டு கேங்க, ஏங்க நான் சாயந்தரமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்படின்னா ஏமாந்துருக்கீங்களே? சார் நான் ஏமாறலை, உண்மையில கொடுத்து தான் பார்த்தேன். சரி ஒரு நப்பாசை, இதுவும் வாய்ப்பு கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். எனக்கு அப்பவுமே தெரியும் சார் இந்த 1000 ரூபா போயிடும்னு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நடிப்பு ஆர்வத்தில் கொடுத்துட்டேன். அது வந்து தர்மம் செஞ்ச மாதிரி நான் நினச்சி தான் கொடுத்தேன் சார், நான் வந்து வரும்னு நினைக்கல அப்படின்னேன். இதே மாதிரினா நிறைய ஏமாந்துடாதீங்க. உங்களுடைய திறமை இருந்ததுன்னா கரெக்டான டைரக்டர்கிட்ட போங்க. ஆஃபீஸ் நிறைய இருக்குது சென்னையில், ஏகப்பட்ட ஆஃபீஸ் இருக்குது. மாரி செல்வராஜ் வச்சுருக்காரு, நம்ம பெரிய இயக்குநர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஆஃபீஸ்க்குன்னா போங்க, டைரக்டாக போங்க, ஃபோட்டோவை கொடுங்க, மூவ் பண்ணுங்க, அருமையாக நினைக்கும். இந்த விளம்பரத்தை நம்பி யாருமே ஏமாந்துடாதீங்க, தயவுசெய்து போகாதீங்க. அதனால் நீங்கள் உஷாராக இருங்க, உங்கள் திறமையை காமிங்க, நீங்கள் ஜெயிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன திரை பெரிய திரை, சின்ன திரையை முக்கியமாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு வீட்டில் உட்காந்து அருமையாக சந்தோஷமாக பார்க்குறாங்க. அதுக்காக பெரிய திரையை யாரும் பார்க்கலன்னு சொல்லக்கூடாதுங்க, கஷ்டப்படுறது கிடையாது. போய் நம்ம பெரிய திரையை பார்க்கணுமா, போய் டிக்கெட் எடுத்து குடும்பமாக போய் அங்கே போய் நின்று இப்போ
பாவம் ஆன்லைனில் புக் பண்ணுங்காங்க, அதில் புக் பண்ணுங்காங்க. அதனால வீட்டில் இருக்கவங்களுக்கு மேக்சிமம் கிராமப்புற மக்களுக்கு அதிகமாக தெரியாதுன்னு வைங்க. அதனால சின்ன திரையை ரசித்து பார்க்கறதுனால சின்ன திரை வந்து சக்ஸஸ் ஆகுது. பெரிய திரை பார்த்தீங்கன்னா இப்போ வர வர தியேட்டருன்னா குறைஞ்சிருச்சுங்க. அதே ரொம்ப வருத்தமாக இருக்கு. நம்மனா இப்போ நம்ம வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் பெரிய திரைகளுக்கு சினிமா தியேட்டர் அதிகமாக இருந்தால் தானங்க சினிமா திரையில் வந்து சக்ஸஸ் ஆகும். ஒரு தீபாவளிக்குன்னு ஒரு படம் வந்து எவ்வளோ படம் ரிலீஸ் ஆகுது தெரியுமாங்க? இப்போ ரிலீஸ் ஆகுதே கிடையாது. யார் பண்ணுதா? வான் இண்டியா பெரிய பெரிய ஆட்கள் தான் பண்ணுதாங்க. அப்போல்லாம் வந்து போட்டி போட்டு எங்க காலத்துல இருக்கும்போது 70, 80, 70, 80 பாத்தீங்கன்னா சிவாஜி படம், எம்ஜிஆர் படம், அடேங்க அப்பா என்னமா போட்டி படம் வந்துடும். அந்த தேட்டர்ல 2 சிவாஜி படம் ஓடும், இந்த தேட்டர்ல எம்ஜிஆர் படம் ஓடும். அவ்வளவு போட்டி இருந்துருக்குது. கொஞ்சம் விவரம் 80, 90ல கூட ரஜினிகாந்த் படம், கமலஹாசன் படம்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போ வர 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 பெரிய திரை குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதாவது வளரக்கூடிய கலைஞர்னா அதை நம்பிதான் வந்துட்டு இருக்காங்க. அதனால சும்மா இப்போ சினிமா தேட்டர்லாம் இடிச்சு பூரா காம்ப்ளெக்ஸும் பூரா இப்போ என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோரும் கட்டிட்டு இருக்காங்க. அப்படின்னா கெட்டாதீங்க. அதாவது பெரிய திரைக்கு கொஞ்சம் வாழ்வு கொடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா சின்ன திரை அப்படி கிடையாதுங்க. வந்து யாருக்குமே சூப்பரா இருக்கு, சக்சஸா இருக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க நெருக்கடி கிடையாது, எந்த குழப்பமும் கிடையாது. அவங்க பாட்டு வேலை பார்த்துக்கிட்டே வேண்டிய சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சின்ன திரைக்கும் பெரிய திரைக்கும் உள்ள வித்தியாசம். அதனால ரெண்டுமே நல்லதுதாங்க. ஒன்று தப்பா நினைக்கிறாங்க, என்னடா அப்படி ஒரு நடிகர் இப்படி பேசுறான்னு சொல்லுவாங்க. இது ஒரு என்னுடைய பார்வையில தான் அவன் சொல்ல சின்ன திரை பெரிய திரைக்கு உள்ள வித்தியாசத்தை தான் பேசினேன். ஓகேவா சார்? இப்போ வந்து என்னுடைய பேர் வந்து வெடிக்கண்ணனுங்க. என்னடா வெடிக்கண்ணன் பேர் விட்டுறவங்க பயந்துடாதீங்க, பாம்புன்னு நினைச்சிடாதீங்க. வெடிக்கண்ணன்கிறது என்னுடைய பேரு. ஊர்ல ஒரு திருவிழா நடக்கும். என்னுடைய ஊர் வந்து சொந்த ஊர்னு பாத்தீங்கன்னா கடையம் தான். பாவனாசுக்கு வந்து பொழைப்புக்காண்டி போனோம், அதனால பாவனாசுன்னு சொன்னேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நான் பிறந்தேன். கடையம் தான். கடையம் ஊரை பத்தி உங்களுக்கு தெரியும்னா சுப்பிரமணிய பாரதியார் இருக்கா பாத்தீங்களா, அவர் பொண்ணு எடுத்த ஊருங்க. எங்க ஊர்ல தான் பெரிய லைப்ரரியே இருக்கு. அதாவது காணி நிலம் வேண்டும்படி பாப்பானா பாடியிருக்காரு பாத்தீங்களா, அந்த காணி நிலத்துல தென்னை மரம்னா வச்சு ஒரு பெரிய லைப்ரரியே கட்டிருக்காங்க. பெரிய லைப்ரரி. பாரதியை கண்ணம்மான்னு இப்போ ஒரு சிலை வந்தது பாத்தீங்களா, அந்த சிலை கூட அங்கதான் இருக்குங்க. பாரதியார் பொண்ணு எடுத்த ஊர்ல தான் நான் பிறந்திருக்கேன். ஓகேவா? அப்போ வந்து தை மாசம்னு ஒரு திருவிழா வரும். அம்மன் கோயில் திருவிழா. முப்புராதி அம்மன் கீழே கடையத்துல பாத்தீங்கன்னா பத்திரகாளி அம்மன் கோயில், 2 கோயில் திருவிழா, 10 நாள் திருவிழா பிரம்மாண்டமா நடக்குங்க. அதே மாதிரி திருவிழா எங்கேயுமே பார்த்த கிடையாது. அதாவது கீழே 10வது திருவிழா பாத்தீங்கன்னா கீழே கடையத்துல பத்திரகாளி அம்மன் கோயில் இருக்கும். அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா தேரை வந்து தோல்ல சுமந்து வருவாங்க. எந்த ஊர்லயுமே கிடையாது. அந்த ஊர்ல மட்டும்தான். அதாவது 4 தண்டை போட்டு தேரையே தோல்ல சுமந்து வரக்கூடிய திருவிழா. எங்க ஊர் வந்து மேலக்கடையம். மேலக்கடையும் கீழே கடையத்தும் போட்டி நடக்கும். திருவிழாவில் வந்து அவ்வளவு போட்டி. அப்போ 1ஆம் திருவிழா இருந்து 10ஆம் திருவிழா வரைக்கும் நடக்கும். எங்க திருவிழா வந்து 4ஆம் திருவிழா. 4ஆம் திருவிழாவில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுப்பாங்க. அதை வந்து இப்போ ஜாதியை சொல்லக்கூடாதான், என்ன செய்ய முடியும், திருவிழாவுக்குன்னு ஜாதியை வச்சு தொடச்சிட்டாங்க. எங்க பிள்ளைமார் திருவிழான்னுபாங்க 4ஆம் திருவிழா. அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுத்து எப்பா நீ அதை பார்த்துக்கோ நீ இதை பார்த்துக்கோன்னு சொல்லி எனக்கு வந்து வெடி பொறுப்பு கொடுத்தாங்க. ஏன்னா எத்தனை வெடி போடுதாங்க என்ன பண்ணுதாங்க நீ தான் பார்த்துக்கணுப்பா, பொறுப்பா பண்ணக்கூடிய நீ தான் அப்படின்ட்டாங்க. சரி சார் அப்படின்ட்டேன். அப்போ என் பேரு கண்ணன் தான் கூப்பிட்டா தெரியும். யோ அந்த வெடிக்கண்ணை கூப்பிடியா, யோ அந்த வெடிக்கண்ணை கூப்பிடியா, வெடிக்கண்ணை கூப்பிடியான்னு கத்த முடியாது. என்னடா நம்ம பேரே மாறி போய் வெடிக்கணும்னு ஆயிடுச்சா? இதான் என்னுடைய பேருங்க. அது ஊர்ல வந்து வெடிக்கணும்னு சொன்னாதான் என்னுடைய பேர் தெரியும். புரிஞ்சிருச்சுங்களா? அதனால ஓகே சூப்பர். டிஎன் யூடியூப் சேனலுக்கு வந்து பாருங்க. எல்லாரும் சந்தோஷம் அடைங்க. வணக்கம்.